தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மங்களம் மகேஷ். இந்த வீடியோ மூலமா 2 விஷயத்தை கிளியர் பண்ண விரும்புறேன். ஒன்று, தமிழக வெற்றி கழகத்தால பூத் கமிட்டி கட்டமைக்க முடியுமா அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுது. ஆண்ட கட்சியும் சரி ஆள்ற கட்சியும் சரி BLA2 எனப்படுகின்ற பூத் ஏஜென்ட்களுக்கு தேர்தல் நாளன்று ஒரு சில தொகையை கொடுத்து அரசியல் பணி செய்ய வைக்கிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில 234 தொகுதியில் உள்ள 68,000 சொச்ச பூத்துகளிலும் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம தேர்தல் பணி செய்யறதுக்கு அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அனைவரும் காத்திருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஆண்களுக்கு நிகராக தமிழக வெற்றி கழகத்துடைய சிங்க பெண்கள் தேர்தல் களம் காண காத்திருக்கிறார்கள். பெண்கள் துணையோடு அரசியல் களம் கண்ட எந்த ஒரு அரசியல் கட்சியும் தோல்வியுற்றதாக சரித்திரம் கிடையாது. நம்பர் 2, நாங்கள் எல்லாம் ஆலமரம், அவர்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் துவங்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், திமுக, அதிமுக, ஜனதா தளமா இருக்கட்டும், அவர்கள் கட்சி துவங்கப்பட்ட காலகட்டத்தில் சமூக ஊடகம் அப்படின்றது இல்ல, ஊடக ஆதிக்கம் அப்படின்றது இல்ல, ஒரு சில பத்திரிகைகள் மட்டுமே இருந்தது. அவர்களுடைய செய்தியை கடைக்கோடி தொண்டனுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் பல நாட்கள் ஆயின. அவர்களது கொள்கையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் பல மாதங்கள் ஆயின. ஆனால் தமிழக வெற்றி கழகம் துவங்கப்பட்ட இன்றைய காலகட்டமானது ஒவ்வொரு இளைஞனும் அவனை தெரிந்தும் தெரியாமலும் அரசியல் மயமாக்கப்படுகிறார். தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுக்கு அரசியல் சூழ்ச்சி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அரசியலும் தெரியும், அரசியல் சூழ்ச்சி செய்பவர்களையும் தெரியும் அப்படின்ற கருத்தை ஆணித்தரமா பதிவு செய்து கொண்டு ஒரு சில கட்சியை சேர்ந்த ஒரு சில வாடகை வாய்களுக்கு இந்த காணொலியை சமர்ப்பிக்கிறேன். நன்றி.